ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சீரடி சாயப்பா உனக்கான ஒரு முக்கியமான நல்ல செய்தியோடு தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். கண்ணீரை தொடச்சிட்டு கவலைப்படுறதை நிறுத்திட்டு நான் சொன்னதை நம்பிக்கையோட கேட்டீனா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாற்றம் வந்தே தீருமே செல்லமே. உனக்கு வந்த கஷ்டம் உன் வாழ்க்கையில் மட்டும்தான் இருக்குது. இந்த உலகத்திலேயே நீ மட்டும்தான் கஷ்டப்படுறன்னு நினைக்க வேணாம். எல்லாருக்கும் நான் எப்போதுமே முதல்ல கஷ்டத்தை கொடுத்துட்டு அவங்கள சோதனை செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறமா அவங்க இஷ்டப்பட்ட விஷயத்தை அவங்க வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். இப்போது புரிகிறதா? உனக்கு கஷ்டத்தை கொடுத்ததே நீ ஆசைப்பட்ட விஷயத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான். மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. என் அருளால் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. உனக்கு எந்த வருத்தமோ கவலையோ வேண்டாம். நான் சொல்கிறத கேட்டு வாழ்க்கையை அமைதியாக வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக இந்த சாயப்பா நடத்தி கொடுக்குறேன். எல்லா மனிதர்களுக்கும் திறமையும் இருக்குது. எல்லா மனிதர்களுக்கும் நான் சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் கூட சாதகமாக கொடுப்பேன் என் செல்லமே. நீ எப்போது உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டு உன் திறமையை வெளிக்கொண்டு வரையோ அப்போது உன் வாழ்க்கையில் நீ சிறப்பாக ஜெயிச்சிட முடியும். இந்த சாயப்பாவின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. யாராவது வசதியான ஆளா காசு பணம் வச்சிருக்கவங்களா பார்த்து மரியாதை கொடுக்காத. வயசானவங்களுக்கும் முதியவர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மரியாதை கொடு. ஏன்னா வசதிங்கிறது கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் வரும். முதுமைங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயம். பெரியவங்களை பார்த்தா மரியாதையோட பணிவோட நடந்து கொள்ளணுமே தவிர வசதி உள்ளவங்களை பார்த்தும் காசு பணம் உள்ளவங்களையும் பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்களுக்கும் தான் மரியாதை கொடுக்கணுன்ற எந்த கட்டாயமும் இல்லை. தகுதி உள்ளவர்களுக்கு மரியாதை கொடு. யார் உன்னை சரியாக புரிஞ்சுக்குவாங்களோ அவங்கக்கிட்ட மட்டுமே உன் தேவையை சொல்லு. எல்லார்கிட்டையும் போய் உன் தேவைகளையும் கனவுகளையும் சொல்லும்போது அவங்க உன்னை ஏளனமாக இலக்காரமாக பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என் செல்லமே. நிஜமாவே உன்கிட்ட உன் மேலே அன்பும் அக்கறையும் கொண்ட மனிதர்களிடம் நீ எதையும் மறைக்க வேண்டாம். எப்போதும் நீ நீயாகவே இருக்க பழகு. உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் இந்த சாயப்பா நடத்தி கொடுக்குறேன். இதுவரைக்கும் கிடைக்காம தள்ளி போன விஷயங்களும் தாமதமான விஷயங்களும் என் அருளால் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் இந்த சாயப்பா நடத்தி கொடுக்குறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இப்போது வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவிக்கும் உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் நான் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்குறேன். வாழ்க்கைங்கிறது மிகவும் குறுகிய காலம்தான். இதில் தேவையில்லாத ஆணவமோ அகம்பாவமோ உனக்கு வேண்டாம். எல்லாருக்கும் நல்லதை செஞ்சினா அதற்குரிய நற்பலன் நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீருவேன் செல்லமே. உன்னுடைய நல்ல செயல்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நன்மைகளை கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் அன்பு பிள்ளையான உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். மனிதன் சம்பாதிக்க வேண்டியது பொருட்செல்வம் அல்ல, நல்ல பேரு தான். நல்ல பேரை சம்பாதிச்சுக்கிட்டு நற்செயல்களை செஞ்சுக்கிட்டு நல்ல பிள்ளையாக நீ வாழும்போது என் ஆசீர்வாதம் பரிபூரணமாக உனக்கு கிடைக்கும் அல்லவா? வாழ்க்கையை சிறப்பாக ஜெயிக்கணும்னு நீ நினச்சினா எப்போதுமே முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இரு. குறைவாக பேசு. ஆனால் சுற்றி நடக்கிற விஷயங்களை அதிகமாக கவனி. எல்லார்கிட்டையும் மரியாதையோடு நடந்துக்கோ. அமைதியாகவே அனைத்தையும் கண்காணித்து நீ கடந்து போகும்போது உனக்கான நல்லதையெல்லாம் நானே சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். எந்த விஷயத்தை யாரிடம் பேசுவதாக இருந்தாலும் யோசித்து பேசணுமே செல்லமே. உன் வாழ்க்கையில் தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். என் அருளின் மூலமாகவே நான் அனைத்தையும் உனக்கும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நல்ல பலனை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. வலியையும் வேதனையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் உனக்கான வசதியை கொடுத்து உன்னை உயர்த்துவதற்காக நான் இருக்கேன். கஷ்டங்கள் வந்துச்சுன்னா அதை பார்த்து பயந்து ஓடாதே என் செல்லமே. யார் மேலேயும் சந்தேகப்படாமல் யாருக்கும் நீ கெட்டதும் செய்யாமல்
உன்னை நம்பி உன் வாழ்க்கையை உயர்வாக வாழ தயாராகு. அடுத்தவங்களை நம்ப வச்சு ஏமாத்துறதுங்கிறது அவங்கள புறமுதுகில் 1000 முறை குத்துவதற்கு சமம். அடுத்தவங்க உடம்புக்கோ மனசுக்கோ துன்பத்தை கொடுக்காம, யாரையும் கஷ்டப்படுத்தாம உன் வாழ்க்கையை நீ அமைதியாக அழகாக வாழ்ந்துட்டு போ. என்னை நம்பும் உன் வாழ்க்கையில நானே ஜோதியாக இருந்து உன் வாழ்க்கையை ஒளிர்விக்க செய்வேன். எப்போதும் எல்லா இடங்கள்லையும் எல்லாத்துக்குமே உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டே இருந்தீனா ஒரு நாளும் உன்னால் ஜெயிக்க முடியாது. அமைதியாக பேசு, பொறுமையாக பேசு. வைராக்கியங்கிறது குளிர்ச்சி அல்ல, தெளிவு. யார் வர்றாங்க யார் போகிறாங்கன்னு யோசிக்காம நீ போக வேண்டிய பாதையை பார்த்து நிற்காம நடந்து போய்கிட்டே இருந்தீனா அதுவே நீ ஜெயிக்கிறதுக்கு சரியான வழியாக இருக்கும் அல்லவா? யார் உன்னை இழிவுபடுத்தினார்களோ, யார் உன்னை தோற்கடிக்க முயற்சி செஞ்சாங்களோ அவங்க முன்னால் தான் நான் உன்னை ஜெயிக்க வச்சு உயர்த்த போகிறேன். அமைதியான புயலாக நீ இருந்து வாழ்க்கையை அழகாக வாழ தயாராக. நீ மனசுடைஞ்சு போய் நிற்கும் போதெல்லாம் உனக்கு கை கொடுக்க நான் ஓடி வந்திருக்கேன் தானே. இப்போதும் இனிமேலும் கூட நான் கண்டிப்பாக உனக்கு துணையாகவே இருப்பேன். உலகமே உன் கைக்குள்ளே தான் இருக்குன்னு புரியாமல் தேவையில்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் தகுதியை உயர்த்திக்கிட்டே இரு. உன்னை விட்டு யார் விலகி போனாலும் அது அவர்களுக்கு தான் இழப்பாக இருக்குமே தவிர அதனால் உனக்கு எந்த கஷ்டமோ நஷ்டமோ கிடையாது. ஒவ்வொரு நிமிஷத்தையும் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ தயாராக. எல்லாரும் எப்போதும் உன் கூட இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காதே. ஒரு சிலர் தான் உனக்கு துணையாக உன் கூட இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு உன்னை விட்டு விலகி போய்கிட்டே இருப்பாங்க. அனுபவம் மட்டும்தான் எப்போதுமே உண்மையான ஆசிரியருங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ. உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாமே செல்லமே. உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. இழந்ததை நினைத்து வருத்தம் கொள்ளாமல் இனி வரப்போகும் வாய்ப்புகளை நினச்சி வாழ்க்கையை வசதியாக வாழ தயாராகு. நீ அமைதியோடும் அன்போடும் இருக்கும்போது நான் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். உன் மனசில் இருக்க வலியும் வேதனையும் போய் உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் என் செல்லமே. இந்த உலகம் முழுவதும் இருள் இருந்தாலும் உன் மனசில் ஒரு நம்பிக்கைங்கிற தீபம் எரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் அதற்கு ஏற்றாறு போல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். இந்த உலகமே உன்னை மறந்தாலும் இந்த சாயப்பா மறக்க மாட்டேன் அல்லவா? கண்டிப்பாக நீ எதை எதிர்பார்த்தியோ எதை ஆசைப்பட்டியோ அதை நான் உனக்கு நடத்தி கொடுத்தே தீருவேன். வாழ்வில் வரும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் உனக்கான தண்டனை நினைக்காத. கஷ்டமும் சோதனையும் வருதுனாலே அது உனக்கு தாங்கும் சக்தியையும் தைரியத்தையும் கொடுத்து உன்னை பலமுள்ள ஆளாக மாற்றுறதுக்காகவே வருதுன்றதை புரிஞ்சுக்கோ. நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு எந்த விதத்திலும் இருள் நீடிக்காது. உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்க நான் இருக்கேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருப்பேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையும் நான் சிறப்பாக செஞ்சு தரேன். வாழ்க்கை எப்போதும் உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் கொடுக்காது. ஆனால் உனக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக கொடுக்கும். உனக்கு தேவையானதை கொடுப்பதற்காக தானே இந்த சாயப்பா நானும் இருக்கேன். எது உன்னை விட்டு போனாலும் நீ தைரியமாக வாழ்க்கையை ஜெயிப்பாய். எந்த விஷயத்தையுமே தற்காலிகமானதுதான்றதை புரிஞ்சுக்கோ. நிரந்தரமாக உன் வாழ்க்கைக்கான நிம்மதியும் வெற்றியும் என் கைகளில் தான் இருக்குது. அதை நானே ஆசீர்வதித்து கண்டிப்பாக உனக்கு கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக நிம்மதியோடு வாழ வைப்பேன் என் செல்லமே. உண்மையான அன்பும் அமைதியும் நட்பும் உனக்குள்ள இருந்து தான் வரணும். எல்லார்கிட்டையும் உண்மையான அன்பை கொடு. அமைதியாக பேசு. உறவுகளை தக்க வச்சுக்கோ. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் இந்த சாயப்பா செஞ்சு கொடுக்குறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும். நீ கீழே விழுந்த இடத்துல முடிஞ்சு போயிட மாட்ட. நீ அழுத இரவுகள் அப்படியே இருந்துடாது. கீழே விழுந்த இடத்திலிருந்தே உன்னை தூக்கி நிறுத்தி நீ அழுததுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு வெற்றியை கொடுத்து சிரிக்க வச்சு உன் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் நான் சந்தோஷமானதாக மாற்றி காட்டுறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் வருத்தப்படாமல் அமைதியாக இரு. எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்பட விட்டுட மாட்டேன். எந்த விஷயத்தை நினச்சி நீ கஷ்டப்பட்டு கவலைப்படுறியோ
அது அனைத்தையும் சரி செஞ்சு உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். உன்னை உடைக்க வந்த எல்லாமே உன்னை உருவாக்கிட்டு தான் போகுமே தவிர உன்னை உடைக்க நான் அனுமதிக்க மாட்டேன். என்னை சரணடைந்த நீ கண்டிப்பாக வாழ்க்கையில் தோற்று போக மாட்ட. கூடிய சீக்கிரம் ஜெயிச்சு நிற்க தான் போற.